ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் சப்போர்ட் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஃபாதர்-இன்-லா ரோட்டரியில் பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஒரு குட்டி ஃபங்க்ஷன் ஒன்று நாங்கள் பண்ணியிருந்தோம். அதை பற்றின விலாக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்றைக்கி டேயில் நான் என்ன பண்ணேன், எங்கே ஃபங்க்ஷன் அப்படின்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க சீக்கிரம் வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி முதல் நாள் நைட்டே வழக்கம் போல் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்ருந்தேன். அசோஜிக்கு என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னா, அவங்களோட பர்த்டே ட்ரெஸ் தான். ஆக்சுவலாக அன்றைக்கி அவங்க பர்த்டே அன்றைக்கி போட்டு எங்களால் ஃபோட்டோஸே எடுக்க முடியல. ரொம்ப கிராங்கியாக இருந்தாங்க. யூஸ்வலாக எல்லா குழந்தைங்களும் அப்படி தான் நினைக்கிறேன். பர்த்டேனாலே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க 2 பேருமே இருந்தாங்க. அதனால் அன்றைக்கி சரியாக ஃபோட்டோஸ் எடுக்கல. அவங்க இஷ்டத்துக்கு விட்டாச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, அந்த ட்ரெஸ் அப்படியே இருக்கே, இன்றைக்கி எடுத்து ஃபோட்டோ எடுக்கலாம் போடலாம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துச்சு. பரவாயில்ல, நல்லாவே கோஆப்ரேட் பண்ணாங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. நல்லா இருந்துச்சு எல்லா ஃபோட்டோஸுமே. அடுத்து இன்னொரு செட் ஆஃப் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட்டை எடுத்து வச்சுருந்தேன். அதாவது ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட தனித்தனியாக வாங்கினது தான் எல்லாமே. ஆனால் அந்த டைமில் எல்லாமே செட் கிடச்சிருச்சு. சூப்பர்மேன் பேக்கு, ஸ்பைடர்மேன் ஷூ, அப்புறம் ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே செட்டாக இருந்தது. சரி ஓகே, இதையும் எடுத்து நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ரீசன்ட் டேஸில் அவங்கள வச்சுட்டு என்னால் சமாளிக்கவே முடியல. நான் ஒரு வேலை பண்ணால் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலை பண்ணுறாங்க. அப்படி தான் அன்றைக்கும் போச்சு. நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கும்போது அம்மா ஷூ கொடுன்னு சொல்லி 2 பேரும் எடுத்து ஆளுக்கு ஒன்று வச்சுக்கிட்டாங்க. கொடுடா வீடியோ எடுத்து தரேன்னு சொன்னேன். ஆனால் அவங்க கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் சரி போங்கன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு அசோசி எழுந்திருக்கிறதுக்குள்ளேயே நான் ரெடி ஆகிடணும்னு சொல்லிட்டு நான் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் எழுப்பி கிளப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். மார்னிங் நான் எழுந்திரிச்சு ஃபஸ்ட் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அன்றைக்கும் அப்படி தான் போச்சு. நான் லைட் மேக்கப் போட்டுட்டு ட்ரெஸ்அப்லாம் பண்ணிவிட்டு கிளம்பி ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பெட்ஷீட்லாம் எடுத்து மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டு அப்புறம் அந்த பில்லோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருந்தேன். அது வரைக்கும் அசோசி அவங்க டேட் கூட குளிக்க போயிருந்தாங்க. அந்த கேப்பில் நான் இந்த வேலையை முடிச்சிட்டேன். அதுக்குள்ளே அஸ்வான் அசீம் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் ட்ரெஸ்அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யூஸ்வலாக ரொம்ப அழுவாங்க. இன்றைக்கி ஏதோ நல்ல மூடில் இருந்தாங்க போல், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாங்க. புது ட்ரெஸ்டா சூப்பராக இருக்கும்டா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று டைவர்ட் பண்ணி போட்டுட்ருந்தேன். அசீம்க்கு ட்ரெஸ் பண்ணுற கேப்பில் இவர் ஸ்க்ரீன்குள்ளே ஒழிஞ்சிட்டு அம்மா கண்டுபிடின்னு சொல்லி பெக்கபூ விளையாடிட்டு இருந்தார். ட்ரெஸ்லாம் பண்ணி சூப்பராக கிளம்பிடுச்சு. அடுத்து என்ன அப்படின்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறது தான். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நல்லா தான் ஓரளவு கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சொல்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு. அதுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே என்னடா இது நல்ல பிள்ளையாக இருக்காங்களேன்னு நினச்சேன். அதுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே 2 பேரும் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே உள்ள கோட்டெல்லாம் கழட்டி போட்டுட்டு 2 பேரும் அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்க்யூ. நானும் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி அபாயெல்லாம் போட்டு கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக அங்கே 11:30 போல் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட்டுன்னு சொன்னாங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். ஒரு வழியாக ஃபைனலி மண்டபம் ரீச் ஆயாச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு எங்கே ஃபங்க்ஷன் நடந்தது அப்படின்னா, ஸ்ரீ கிருஷ்ணா மஹால் சொல்லிட்டு காட்டுமன்னார் கோயிலில்
எம்ஆர்கே காலேஜ்க்கு பக்கத்தில் நினைக்கிறேன். அங்கே தான் ஃபங்க்ஷன் நடந்தது ஆக்சுவலாக. அந்த ரூம்லேருந்து வெளியே பார்க்கும்போது ஒரு வியூ ஒன்று இருந்தது. ஃபுல்லாக க்ரீனிஷாக சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இடம். அதுக்கப்புறம் அங்கே வந்து சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் நடந்தது. பரதநாட்டியம்லாம் டான்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக அவங்க இப்போ டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தது மார்கழி திங்களில் வந்த சாங்க்கு. ஆனால் நான் போட்டால் காப்பிரைட் இஷ்யூ வரும்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். அசோதையும் என் கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் வந்து அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மாமாவை ஸ்டேஜ்க்கு கூப்பிட்டாங்க. அந்த கிளிப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். செய்ய காத்து கொண்டிருக்கின்ற ரொட்டேரியன் ஏஆர் ஜாகிர் ஹுசேன் அவர்களை உங்கள் அரங்க நேரத்தை கைப்பற்றுவதை ஆண்டுடன் அழைத்து வருகின்றோம். அதுக்கப்புறம் வந்து அசான் வந்து குட்டீஸ் கூடலாம் விளையாடிட்டு இருந்தார் கொஞ்ச நேரம். அசீம் வந்து அழ ஆரம்பிச்சிட்டான். மாமாவை ஸ்டேஜில் பார்த்ததுமே நான் அப்பா கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னால் சமாளிக்க முடியல. அதனால் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் 2 பேரையும் கொஞ்சம் கூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெஸ்லாம் மாற்றி கூட்டிகிட்டு வந்தேன் 2 பேரையும் வெளியில். இந்த ட்ரெஸ் தான் அந்த ஸ்பைடர்மேன் ட்ரெஸ். சூப்பராக இருந்துச்சு 2 பேருக்கும். ஆக்சுவலாக அவங்க போட்டதுமே ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க 2 பேரும். என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சேர்ந்து மறுபடியும் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே சோஃபாவில் ஏறி குதிக்கிறது, அப்புறம் ஸ்விட்ச் போடுறது, அப்புறம் ஸ்டெப்ஸில் ஏறி ஏறி இறங்கிட்டுருக்கிறது, அந்த மாதிரி குட்டி குட்டி சேட்டைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 2 ஸ்டெப் ஏறி மேலே உட்காந்தா அவர் வந்து இன்னும் 2 ஸ்டெப் அதிகமாக ஏறி உட்காந்துட்டு 2 பேரும் போட்டி போட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் க்யூட்டாக இருந்தது. அப்புறம் கீழே விழுந்துருவாங்களோ நமக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. அதுதான் ஒன்று. அதுக்கப்புறம் ரொம்ப சேட்டை பண்ணதுனால 2 பேரையும் சமாளிக்கவே முடியாது அப்படின்றதுனால ஐஸ்கிரீம் அப்புறம் இந்த கல்கண்டு அதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சமாளிச்சுட்டு உட்கார வச்சிட்ருந்தேன். அடுத்து என்ன சாப்பிட்ற டைம் வந்தாச்சு, சாப்பிட்றது கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட்றதுக்கு கிளம்பியாச்சு. நல்லா சுட சுட இருந்துச்சு. ஒரு கட்டு கட்டிட்டு அசானை வந்து அத்தா கூட பேக் பண்ணி அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் 3 பேரும் சேர்ந்து, நான் அசை இவங்க 3 பேரும் சேர்ந்து மண்டபம் வாசலில் நின்று கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டு மழை வர மாதிரி இருந்தது ஈவினிங் டைம்ன்றதுனால. அதனால் அப்படியே வெளியில் நின்று சும்மா அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பைக் எடுத்துகிட்டு நானும் இவங்களும் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அசை வந்து காரில் வந்துட்டு இருந்தார் பின்னாடி. நாங்கள் வந்து பைக்கில் கிளம்பிட்டோம். Water splashes over fur coat and the driver flipped me off like that was my fault. Today may not be my day, but alright. Colors lost by taking shortcuts while I wonder, will I ever make the Eiffel Tower? Today may not be my day, but alright. Every day same old thing, yeah, go on. எங்கள் எல்லாருக்கும் அந்த டே அன்றைக்கி இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். Then here goes another start, and as usual, I do all I got.